தேவைகள் அதிகமாக ஆகும்பொழுது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வருவாய் இல்லாவிட்டால் கடன் இப்போ வாங்கிட்டு அடைச்சிடலான்னு அப்போ எண்ணம் வரும். அடைக்கும் போது தான் தெரியும் பிரசவ வேதனை. இப்படி கடன் வாங்குவது என்பது மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்து பார்க்க முடியாத அம்சம். அதனால குர்ஆனுடைய 2வது சூரா பக்ராவில் 2 பக்கங்கள் இந்த கடனை பற்றியே நிறைய விஷயங்கள் ஆகும். இதா ததாயன்தும் பிதைனின் என்று ஆரம்பிச்சு எப்படி அதை கடன் வாங்கணும், அதை எப்படி கொடுக்கணும், கடன் வாங்கினா எப்படி எழுதணும், அதுக்கு யார் சாட்சி போடணும், சாட்சி ஒரு ஆள் இருந்தால் ஒரு 2 பொம்பளை சேர்க்கணும், எல்லாத்தையும் சொல்லி 2 பொம்பளை அது கூட காரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடன் விஷயத்தை இவ்வளோ பேச வேண்டிய என்ன தேவை இருக்கு? ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் அது பிரித்து பார்க்க முடியாத அம்சம். எப்பேற்பட்ட மனுஷனுக்கு அவன் அந்தஸ்துக்காக கடன் இருக்கும். ஒரு ஆளுக்கு சாதாரண மனுஷனுக்கு 1000 ரூபா கடன் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே ஒன்று வந்து 10,000 இருக்கும், அதுக்கு மேலே 1 லட்சம் இருக்கும், அதுக்கு மேலே 1 கோடி இருக்கும். அதானிகிட்ட கேட்டால் பல மில்லியன்ஸ் கடனாளியாக இருக்கும். இங்கே உள்ள பணத்தை பத்தாதுன்னு சொல்லி பாவி போய் அமெரிக்கா பவனில் கடன் வாங்குவான்னா அவன் பூரா நோண்டி பார்த்துக்கிட்டு இவனுடைய வண்டவாளத்தை பற்றி தண்டவாளத்தில் ஏறிட்டான். இந்த பத்திரிகையில் பூரா அதானியை பற்றியே பேச்சு. ஆக வெளிநிலையில் உலகம் அப்படி மாறி போச்சு, தடுமாற்றமாக போச்சு, தண்டவாளத்தை விட்டு மாறி போச்சுன்னு நாம பேசுறதுக்கு பதிலாக படைச்சிறப்பே கடன் வாங்குவாங்கத்தான் கடனுடைய உசூலை சொல்ல வேண்டிய ஏன் தேவை ஏற்பட்டுச்சு? கடன் வாங்கக்கூடிய நிலையினுடைய வாழ்க்கை அமையும். தேவைக்காக மட்டுமல்ல, வியாதி அது போன்ற ஆபத்துகள் அவனை அணுகும். அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வருவாய் இல்லாத சூழ்நிலை அவனுக்கு இருக்கும். அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி பிறரிடம் உதவி தேடியே ஆக வேண்டும். தேடக்கூடிய அந்த பேச்சுக்குத்தான் கடன் என்று பெயர். இது சாதாரண மனிதன் எந்த பட்டியல் யார் இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த கடனிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதோடு சய்யிதுல் அன்பியாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடன் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளை போல செல்போன் வாங்கிறதுக்கு அந்த காலத்து செல்போன் இல்லை, பேச்சுக்கு சொல்றோம். உலக தேவைகளுக்காக நம் சொல்லாசம் கடன் வாங்கியதில்லை. யார் வந்து கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தை சொல்லாசம் வாயில் வந்ததே இல்லை. அதனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொல்வார்கள், இந்த அடியார் நம்மிடம் தேவையை கேட்கிறார், இவருக்கு யாரிடமா கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போய் கடன் கேட்க போனால் அவர் என்னைக்கு கொடுப்பங்கன்னு கேட்பார். அல்லது இவங்க இன்னைக்கு தரேன்னு ஏதாவது ஒன்று நடந்த நிபந்தனை வச்சு தான் கொடுப்பாங்க. எப்போ வேண்டாலும் கொடுங்க, எப்போ வேண்டாலும் நான் வாங்கிக்கிறேன்னு ரொம்ப மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சில சீதைகள் தான் அந்த மாதிரி முறையில் இந்த கடன் விஷயத்தில் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால் அதிகபட்சமானவர்கள் எப்போ கொடுப்போம், கடன் வாங்க எப்போ திருப்பி கொடுப்போம். அதையும் வாங்க போகும்போது இத்தனை மாதம் 15 நாளில் குட்டிப்பட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்படி சம்சல்லாஸ்மோடைய உத்தரவுக்குங்க ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அப்போது அவர்கள் கையில் இருந்தால் கொடுப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் செல்வந்தர்களிடம் கடன் வாங்கி அந்த ஏழைகளுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பழக்கம் விசுவாசம் இருந்துச்சு. குறிப்பிட்ட அந்த நாள் வந்தால் அதற்குள்ளால் இந்தில்லா முஸ்லத் கிடைச்சா அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க, முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தால் யாரை சொல்லலாம், இந்த ஆளுக்கு கடன் வாங்கி இன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் எல்லாம் இன்னும் கொடுக்கல, தலைமுறை வாழ்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒழிஞ்சிக்கணும், கண்ணாமூச்சி போய் ஒழிஞ்சிக்கணும், அவங்க தலைமுறை வாழ்வாங்க. எல்லாருடைய பொறுத்திருந்தே முஸ்லத் வந்து ஆளை விட்டு இந்த இடத்துல இருப்பார், ஆள் கூட்டுவான்னு போட்டு பணத்தை போட்டு கொண்டு கொடுப்பாங்க. இந்த காரி துப்புனா கல் கூட பொண்ணாகும். அப்பேற்பட்ட ரசூல் கடன் வாங்கினார். இதை கதையாக சொல்லாமல் நபிசல்லாஸ்முடைய பூமியின் மீது இருந்த வாழ்க்கையை மறையும் போது ஒரு யகூதியிடம் நபிசல்லாஸ்முடைய உடுப்புச்சட்டை கடனுக்காக ரிஹின் வைக்கப்பட்டு பணம் வாங்கப்பட்டிருந்தது. அப்போ கடன் என்ற ஒன்று மனித வாழ்விலிருந்து பிரித்து பார்க்க வாய்ப்பற்ற ஒன்று என்பதை தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அல்லாஹ் நிரூபணம் செய்து காண்பித்து விட்டான். கடன் 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 கடனை வாங்குவது எப்படி? இன்கானது உஸ்ரத்தின் ஃபன்னௌரத்தின் இல்லா மைஸரா. கடன் வாங்கியவர் அதை திருப்பி கொடுப்பதற்கு சிரமப்படக்கூடிய நிலையில் அவள் இருந்தால் ஃபன்னௌரத்தின் இல்லா மைஸரா, சிறிது காலம்
அவருக்காக விட்டு கொடுப்பது என்பது மிக சிறந்தது. விட்டு கொடுக்க செய்யுங்கள் என்று சொல்லி ஆயத்தம் முடிக்கல. வான் தசத்த பூசை உள்ள கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு அவருக்கு சதக்கா அப்படி விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னான். கடன் பட வைத்த அல்லாஹ் கொடுக்க முடியாத அவன் திணறும் போது கடன்பட்ட உள்ளம் திருவள்ளுவர் சொல்றான். அதுபோல இந்த கடன் திருப்பி கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் அவருக்கு சிறு அவகாசத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஆயத்தை முடிக்காமல் அந்த கடன் வாங்கியவருடைய கடனை திரும்ப கேட்காமல் அவருக்கே நீங்கள் விட்டு கொடுங்கள், சதக்காவாக ஆக்கி விடுங்கள், அது உங்களுக்கு ஹைராக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றார். கடனிலே சதக்காவை விட அதிகமான சவாப் இருக்கு. ஒருவர் சதக்கா செஞ்சார், ஒன்ஸ் அதுக்கு சவாப் கிடைச்சது. ஆனால் ஒருவர் கடன் கொடுத்தார் என்றால் அந்த கடன் வாங்கியவர் கையில் அந்த பணம் இருக்கும் காலம் வரை சதக்காவில் சவாப் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் திரும்பி கொடுக்கிற வரையும் அதுவரையிலும் சவாபம் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திரும்பி கூட பணமும் கிடைச்சிடும். எப்படி எவ்வளவு பியூட்டி! அப்போ உலக அமைப்பு என்ற ஒன்றை மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது கடன் என்ற ஒன்று அதை விட்டும் தப்பித்து வாழ்வது என்பது மிக மிக கஷ்டம். ஒரு காலம் இருந்தது கனாட், போதுமாக்கிக் கொள்வது. அந்த காலத்திலே இந்த ஆயத்து இறங்குச்சு. இப்போ போதுமாக்கிக்கொள்ள என்னன்னு கேட்குறான். எதை போதுமாக்கி சொல்றேன், இதை வச்சுக்கிட்டா நான் போதுமாக்குறேன், திரும்ப எதிர்கேள்வி கேட்கிறேன். அது போன்ற சூழ்நிலையில் கடன் என்ற ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்று. கடன் வாங்குவதை பற்றி, திரும்ப கொடுப்பதை பற்றி இப்படியெல்லாம் குர்ஆன் பேசுகிறார். அது போன்றே கடன் உள்ள நிலையில் ஒருவர் இறந்து விட்டார், ஜனாதா, அவருடைய ஜனாதா கொண்டு வரப்பட்டான். இஸ்லாம் கேட்பாங்க, இந்த மனிதர் மீது ஏதாவது கடன் உண்டா என்று கேட்பார். ஆம் என்று சொன்னார். அந்த கடனை அடைப்பதற்கு சொத்து இருக்கிறதா என்று கேட்பார். சொத்து இருக்குன்னு சொன்னால் அதை அடைச்சி அதை கடன் அந்த சொத்தை விட்டு இவருடைய கடனை அடைத்து விட்டு அடைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஜனாதாவை தொழ வைப்பார். அப்படி இல்லாமல் கடன் வாங்கியவர் கடனை அடைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாத இறந்து விட்டால் சொல்லு மோத்தா, உங்க மையத்துக்கு நீங்க தொழ வச்சுங்க போயிடுவாங்க. பாவிகளுக்காக கையேந்தக்கூடிய ரசூல் கடன் விஷயத்தில் அப்போ கடன் வாங்குவது ஈஸி, ஆனால் அந்த கடனை அடைப்பது என்பது பெரிய பொறுப்பு. ஹதீஸில் வருது, ஒரு மனிதர் கடன் வாங்குகிறார், அதை அடைக்க வேண்டும் என்ற நியத்துடன் வாங்கினால் அல்லாஹ் அவருடைய கடனை அடைப்பதற்கு இலேசுவை தந்து வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்தி தருவான். ஒரு மனிதன் கடன் கையில் பேசி கீசி நல்லா பிரியமாக பேச வச்சு ஆழமாக்கி கடன் வாங்கிட்டு கையில் பணம் வந்து போடணும். அதுக்கு என்ன அர்த்தம்? இனி நான் திரும்ப அவன் பக்கம் வரமாட்டேன், நீ தான் என் வாசல்ல வரும். வாங்கும்போதே கொடுக்கக்கூடாது என்று எண்ணத்துடன் ஒரு மனிதன் வாங்குவானே, ஆனால் அவன் திருடனை போன்று பின்னர் சொல்ல. ஆக கடன் பேச்சு வந்தது என்ற இந்த நிலையில ஹாரூன் ரஷீத் பாஷா இந்த மகான்களை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்காம கடன் இருக்கான்னு கேட்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடியில் பல தலையை தூக்கி காட்ட என்ன பாரு, அந்த மாதிரி தலையை தூக்கி காட்டுறதுக்கு முக்கியமான ஒரு நெருக்கடி கடன் தான். அந்த கடன் இவனுடைய வாழ்க்கையில் பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி தரும், அவரவருடைய நிலையில் சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால கடன் நிர்பந்த நிலையில் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல இதா ததாயன்தும், நீங்கள் கடன் வாங்கினால் என்று இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வாங்குவாங்கன்னு தான். நீங்கள் ஏழைகளாக இருந்து கடன் வாங்கினால் அப்படின்னு ஆரம்பிக்கல. இதா ததாயன் பச்சை எடுப்பில் ஆரம்பிச்சு. கடன் நிர்பந்த சூழ்நிலையில், வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் கடன் வாங்கலாம். எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தான் வாங்க வேண்டும்.
அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி வாங்க வேண்டும். ரப்பே, இப்படி ஒரு நெருக்கடியில் நான் மாட்டிக்கொண்டு விட்டேன், அதிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாட்ட ருஜுவாயை வாங்கும். இன்னொரு துவா முஸ்லீம் ஷெரீஃபில் வரக்கூடிய துவா, அல்லாஹும்ம அன்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக ஷை. யா அல்லாஹ், நீ ஆதியானவன், உனக்கு முன்னால் எந்த பொருளே இல்லை. அல்லாஹும்ம அன்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை. நீயே அந்தமானவன், உனக்கு பின்னால் எந்த வஸ்துவும் இல்லை. அல்லாஹும்ம அன்தல் லாஹிர், நீயே வெளிப்பட்டவன். ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேல் எந்த வஸ்துவும் இல்லை. அல்லாஹும்ம அன்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை. நீயே பாத்தினான், அந்தரங்கமானவன், நீ இல்லாமல் எந்த வஸ்துவும் இல்லை என்று குர்ஆனுடைய ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல்லாஹி வல் பாத்தின் என்ற அந்த ஆயத்துக்கு சற்று விசாலமான வார்த்தைகளை விளக்கமாக தந்துவிட்டு துஆவை முடிக்கவில்லை. அதை சேர்ந்து வேறொரு விஷயத்தையும் கூறுகிறார். எந்த விஷயத்தை சொல்லிட்டு எதை கேட்கணும் ஒன்று இருக்கா இல்லையா? 4 எல்லைகள் மனிதர்களுக்கு, அவ்வல் ஆஹிர் ஆஹிர் பாத். இந்த 4 சொல்லிட்டு பெரிய விஷயத்தை தான் நம்ம கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு விஷயத்தை கேட்டால் அது பெரிய விஷயம். என்ன அது? இக்லி அன்னி தைன். இந்த 4ஐயும் கட்டி அல்லாஹ் கடனை எனக்கு நிறைவேற்றுவை என்று இந்த அவ்வல் ஆஹிர் ஆஹிர் பாத்னு சொல்லிட்டு இக்லி அன்னி தைன், கடனை எனக்கு நிறைவேற்றுவை. ஏன் இப்படி அவ்வல் ஆஹிர் ஆஹிர் பாத்னு சொல்லணும்? இது உள்ளால் ஒரு ஹசானா இருக்கு. இந்த வாசகத்தை சொல்லி இதை இணைத்து இக்லியான் தைன் என்று சொல்ல வேண்டிய வாசகத்துக்கு பெரிய விளக்கம்.